எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலையான இந்த ஒரு ஐயனார் கோவிலுக்கு தான் நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போயிருந்தோம். இந்த கோவிலில் சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகத்து அன்னைக்கு மாலை போடுவாங்க. எல்லா ஊரில் இருந்துமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டு மாலை ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்களுமே மாலை போடுறதுக்காக தான் ஊருக்கு போயிருந்தோம். மாலைலாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வண்டியில் நம்மளோட வண்டியில் மாலைலாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு முதல்ல வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டோம். இது குலதெய்வம் கோயில், அந்த கோவிலுக்கான ஆர்ச் என்ட்ரன்ஸ் தான். அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தேங்காய்லாம் உடைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போவோம். இது கோவிலுக்கு போகிற வழியில் என் தம்பி தான் அவன். என் தம்பி, அம்மா, அப்பா எல்லாருமே போயிட்டுருந்தோம். என் பொண்ணும் தம்பியும் கோவில் வர வரைக்குமே 2 பேருக்குமே சண்டை தான். ஏன்னா இவளுக்கு என்னோட 2 பொண்ணுங்களுமே அவங்க மாமானா அவ்வளோ ஒரு ஜாலி. ஏன்னா எப்போவுமே அவன் கூடவே தான் இருப்புங்க, விளையாண்டுட்டே இருக்குங்க. ஊருக்கு போனாலும் இங்கே தான் நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் தான் அவனும் இருக்கான், எப்போயாச்சும் வருவான். அதனால் மாமா கூட நல்ல க்ளோஸு. அவனை போட்டு அடிக்கிறதா இந்த அம்மாவுக்கு வேலை. அப்புறம் அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். சரி, கொஞ்சம் எங்கள் வீட்டிலருந்து கோவில் ஒரு 3 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரத்தில் தான் கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு கோவிலை பற்றி நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஒரு கோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலை. ஐயனார் கோவில் எல்லா ஊர்லேயுமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஊரோட ஐயனார் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிலை இருக்கும், ரொம்ப பெரிய குதிரை. இது ரொம்ப காலமாகவே எங்கள் ஊரில் இந்த கோவிலுக்கு வழிபாடுகள் இருக்கும். நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ எங்கள் அப்பா சின்ன குழந்தையா இருந்த வரைக்கும் அப்பாலாம் சொல்லுவார், அப்பையிலேருந்தே இந்த கோவிலுக்கு இந்த மாதிரி மாலை எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் மாலை ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும், வேண்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு நேர்த்தி கடனுக்காக இந்த மாலை மாசிமகம் அன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட மாலை ஏற்றுவாங்க. அதாவது மாசிமகத்துக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் இருக்கக்கூடிய கோவில், அந்த கோவிலுக்குன்னு சொல்லி பொதுவாக ஒரு மாலை ஏற்றுவாங்க. அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் ஊர் தான். அங்கே இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு ஒரு மாலை எடுத்துருவாங்க. மாலை அந்த ஐயனார் கழுத்தில் போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற ஊர்களில் இருந்துமே இந்த மாலை அந்த கோவிலுக்கு போடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த நான் பார்த்த வரைக்குமே ஒரு 2900 மாலைக்கிட்ட ஒரு 3 நாளில் வந்துடுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலேயுமே மாலைகள்லாம் வரும். இது ஒரு பிளாஸ்டிக்லாம் தடை பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் மாலை போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் தடை பண்ணினதுலேருந்து யாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல்லாக எல்லாமே காகித பூவால் காகித பேப்பர் இருக்கு இல்லையா, காகித பேப்பர், கலர் பேப்பரால் செஞ்ச மாலைகளை தான் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய கடைகள் இருக்கும். சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய கடைகளாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருள், சின்ன சின்ன பூஞ்செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும். அது நிறைய எவ்வளோ வருஷம் இங்கேருந்து ஏதாவது ஒரு செடி வாங்கிட்டு போய் நாங்கள் வீட்டில் வச்சிடுறது. இந்த மாதிரி நிறைய செடி இருக்கும். அதுக்கப்புறம் ராட்டினமெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கூட்டிகிட்டு போனால் சின்னதுலேருந்து பெருசு, குழந்தைங்க விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை பெரியவங்க விளையாடுறதுலேருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 3 நாள் நிகழ்ச்சி நடக்கும். 3 நாளுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ஏன்னா நம்ம மாலை டக்குன்னு போயிட முடியாது கோவிலுக்கு, ரொம்ப நேரம் ஆகும். ஒரு வண்டி மூவ் ஆகுதுன்னா ஒரு 3 ஸ்டெப்பு அந்த லெவலுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க, திரும்ப மூவ் ஆகும். கிட்டத்தட்ட நாங்கள் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து ஒரு கோவில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்றுட்டே இருந்தோம். 1/2 கிலோமீட்டரில் அதுக்கு மேலேயே நின்றுட்டு இருந்திருப்போம். அவ்வளோ தூரத்துக்கு மெதுவாக தான் மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. 2900 மாலைக்கிட்ட ஏறி இருக்குன்னா இப்போ எந்த அளவுக்கு வண்டிகள் வரும். ஒரு வண்டிக்கு ஒரு மாலை கணக்கு பண்ணி அவ்வளோ மாலைகள் ஏற்றுவாங்க. நம்ம வண்டி இந்த இடத்துல நின்றுட்டுருக்க கிட்ட மாலை ஏற்றிட்டோம்.
மாலை ஏற்றும்போது வந்து எனக்கெல்லாம் வந்து கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மாலை ஏற்றுறோமா, ரொம்ப வேண்டிக்கிட்டு ரொம்ப கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியோடு எப்படியாவது நல்லபடியாக வந்து நம்ம மாலை வந்து எந்த தடையுமே இல்லாமல் நல்லபடியாக கழுத்தில் ஏறிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வீட்டிலேயே வந்து விரதம்லாம் இருந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம். மாசி பிறந்ததுலேருந்தே வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம அதுக்குன்னு தனியாக பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் தான் சமைச்சு குளிச்சுட்டு தான் சமைக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கோவிலுக்கு நம்ம மாலை ஏற்றுனதுமே வந்து செம்ம ஹாப்பி. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுக்குமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சுருப்போம். நம்ம கூட்டிகிட்டு போன எல்லாருக்கும் வந்து வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா பகலில் அவ்வளோ வெயிலில் வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் குழந்தைங்கள வச்சு சுற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து நைட்டு போயிருந்தோம். நைட்டு போனதும் வந்து எல்லாத்துலேயுமே உட்காந்து விளாண்டாங்க. குறிப்பாக இந்த சின்னவ வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இதை விட்டு இறங்கவே இல்லை. அவ்வளோ அடம். அந்த கார்லேருந்து யாருமே உட்காரல, அந்த அம்மா மட்டும் தான் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த சுற்றி முடித்து அவங்களும் ஒரு அளவு தான் சுற்றுவாங்க இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ₹50 டோக்கனை ஒரு டோக்கனுக்கு ₹50 சொல்லிவிட்டு சுற்ற விட்டாங்க. அது ஒரு கொஞ்சம் டைம் தான். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய தூக்க சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் தூக்குறோம் அந்த அம்மா வந்து வரவே இல்லை. அவ்வளோ அடம். ஒரு வழியாக வந்து அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு அப்புறம் ஃபுல்லாக அங்கே இருந்த எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அப்புறம் நைட் டைமில் ஐஸ்கிரீம் கடை நிறையா இருக்கும். நைட் டைமில் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக இருந்தது. அதனால் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த குளம் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம். இது அடுத்த நாள் வந்து தெப்பம் விடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.